வேண்டும். மொட்டை அடிக்கணும். பெண்களாக பிறந்தவர்கள் ஜபதவண்ண மினிஸ்ட்ரியை முடித்து தலைவாரி கொண்டு போடணும் பெண்களானவர்கள். ஆனா இந்த வெள்ளிக்கிழமானதான் அதுக்கு பேய் போல இருக்குதுங்க. திரௌபதி ஒருவள் தலைவிரி கோலமாக இருந்ததுனாலேயே பாண்டவர்கள் 13 வனவாசம் செஞ்சிருக்கார்கள். அதுக்கு உதாரணம் யாரு? பாண்டவர்கள். ஒவ்வொரு வீட்லயும் திரௌபதி அம்மனை பாக்குறோம். அதுக்கு முன்ன பாஞ்சாலி ஒண்ணுதான் பார்த்தாங்க. ஊட்டி தவிர அது பாக்குது. அவங்க நல்லா இருக்கிற கூந்தல பாரி முடி போட்டு வச்சா நல்லாதான் இருக்கும். பின்னி ஜட விட்டாலும் நல்லாதான் இருக்கும். அது ஒரு ஸ்டைல்னு ஒண்ணு விரிச்சு போடுது. இது வண்டியில போகும்போது ஒவ்வொருத்தங்க கண்ணிலையும் படுத்து மூஞ்சிலையும் படுத்து தேவையாயி தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை என்னவா அதை கடைபிடிக்க மாட்டேங்குது. சரி, திரௌபதியினுடைய கூந்தலை கலைந்து விடலாம். கலைஞ்சுன்னா வேரோடு எடுத்துடணும். மொட்டை அடிச்சாலும் மறுபடியும் வரும். வேரோடு கலைஞ்சு எடுத்து விடலாம். சொல்லு இதை சொன்னாதான் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கும்போது நீ சொன்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா நான் அப்படியே போவேன். நிறைய குழ பாட்டாளு கஷ்டம் என்ன சொன்னாலும் கஷ்டமா எனக்கு ஏன் வரும்போது சொல்லியா? கடைசியாக உன்னை பிடித்து இறுக்கி கெட்டியாக கட்டிவிட்டால் இந்த பாரதம் ஒரு நடக்காது சுவாமி. யார ஒன்னு அப்படி கட்டிவிட்டால் சந்தேகம் இல்லையோரே. அர்ஜுனனை வெற்றி வீர சொத்து காட்டினாலும் பீமன் கால்கள் அழைத்து விலக தெரிந்து கராகரகத்தில் அடைத்தாலும் அடைக்கலாம். திரௌபதியுடைய கூந்தலைய மொட்டை அடிக்கலாம். என்ன பிடிச்சு இறுக்கி கட்டி விட்டா நீ எங்க பாப்பற? என்னன்னு தான் உட்காந்து கிடக்கலாம். எங்க போக முடியாது. உன்னால என்ன கட்டக்கூடிய ஆள் இந்த பூமண்டலத்திலே யாரு? நாகமாமணி மண்டபத்தில் உன்னை கட்டக்கூடிய ஆள் அதே இதே இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். யாரு கட்டுறாள்? யாரும் கட்ட போயிலையே. நானே கட்டி விடுவேன் உன்னை. யார் நீயா? சின்ன பையனாகிற நீ என்ன சிறுபிள்ளை பயமறியாது என்று சொல்லுவார்கள். நான் யாரு எப்பேர் கொண்டவன் என்று தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறாயே சகாதேவா. பாகபத்தோடு பேசாதீங்க சொல்லுங்க. எனக்கு அப்புறம் கோபம் அவ்வளவு சொல்லுங்க போச்சு. என்ன பிடிச்சு கட்டிடுவோம். என்னை கட்ட உன்னால் முடியுமா? முடியும் சாமி. உண்மையாக அப்படிதான் ஒரு வேலை என்னை பிடித்து கட்டிவிட்டால் அப்படியானால் உங்களை கடுமையாக சகாதேவா என்னை பிடிச்சு கட்ட முடியுமா? என்ன என் வீட்டு மாட்டுக்காரமா நினைச்சுக்கிறேன். என்ன எப்படி கட்டுறேன்னு சொன்னேன். என்னால முடியும்னு சொன்னேன். முடியுமா? உன்னால முடியும். முடியுமா? முடியும். நான் என்ன ஒரு இடத்துல நிலையா நிக்கிறவனா?
எங்க கோவிந்தான்னு கூப்பிடுறாங்களோ அங்க போய் தடுக்க சாப்பிடுறாங்க. கோவிந்தா விகந்து பார்த்தா எங்க கூப்பிடுறாங்களோ அங்கங்க போய் உட்காந்துக்கிறோம். ஆச்சு நானே நான் ஹோட்டலில் ஓட்டாத அவங்க கண்ணுக்கே அகப்படாது. நீங்க யாரை பிடிச்சு சொல்லுங்க. நேரத்திலே மனைவி வார்த்தை கேட்க மாட்டா. சாப்பிடறான் ஒட்டு துணியா வார்த்தைப்படுவான். ஒட்டு துணியா வார்த்தைப்படுகிறமே கீழே பிறந்து வைந்தா அடிபடுங்கன்னு யோசிக்க மாட்டா. அப்பேர் கொண்டவர் தான் பிடித்து கட்டி என்னை பிடித்து கொண்டா கட்ட முடியுமா? என்ன சொல்ல வரீங்க? நான் எப்பயாவது கொண்டவன் இந்த ஆதி நாரணனை பிடித்து முன்னால் கட்ட முடியுமா? முடியும் தான் சொல்லிக்கிறேன். ஒண்ணு முன்னா ஒண்ணு என் பக்கங்கிறியா இல்ல அந்த பக்கங்கிறியா? ஒண்ணு கட்டுறேன்னு சொல்றான் அவன் பக்கங்கிறியா? கட்ட முடியாதுன்னு என் பக்கங்கிறியா? எந்த பக்கம் இருக்கிறேன்? ரெண்டு ஆட்டிலும் தான் ஓட்டி ஆகணும். எப்ப நீ ரெண்டு ஆட்டில் குட்டி நான் 10 மணியா யாராண்டு இல்லை. நான் எங்கே நிறைய நிற்கக்கூடியவன். எங்கே இந்த கட்ட மலர் கலவமாநகரத்திலே நிறுத்திருக்கக்கூடிய கரிவரது ராஜ்யவை பிடித்து முன்னால் கட்ட முடியுமோ? முடியும் சுவாமி. சொல்லு சுவாமி. நன்றி நீ சொன்ன வார்த்தை இந்த நாகமாமணி மண்டபத்திலே 12000 சம்பங்கள் சூழப்பட்ட மண்டபம். 12000 சம்பத்திற்கு கிருஷ்ணவதாரம் எடுத்திருக்கிறேன். எந்த கிருஷ்ணர் மூலாதார பொருள் பிடிச்சு கட்டா பார்க்கலாம். நாகமாமணி மண்டபத்தில் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணமயமாக இருக்கு. கிருஷ்ணமயமாகத்தான் இருக்கின்றது. மூலாதார பொருளை கட்டணும். தேடி கண்டுபிடிச்சு கட்டணும். பார்க்கலாமா? கூப்பிட்டு பாருங்க. போய் மைத்துனா சகாதேவா, உன்னை கட்ட முடியுமா?
உன்னால் முடிஞ்சா பிடிச்சு கட்டியா பார்க்கலாம். சரி கட்டுவாங்க. இந்த பக்கம் வச்சிடறாமா? என்னடா பாய் பெண்ணு இருக்காங்க அப்ப நின்னுட்டு பாலகிருஷ்ணன் சொல்லு ஜெகதேவா கட்ட முடியுமா? காலையில 10 இட்லி 5 பூரி ஒரே வச்சு நல்லா கட்டுவேன். என்ன ஒண்ணா கட்ட முடியாது. நல்லா கட்டியா கட்டியா என்ன காட்டால சொல்ற கட்டுங்க கட்டிடுறேன்னு சொன்னேடா. நந்தா நந்தா உலகில் ஓங்கா
அதங்கிட ஜாதி நானும் தனியத்தவனிலை கோடி சாப்பிட பிரம்மம் தண்ணி தாண்டு தேடி தங்கும் விடவதை கண்டு வெப்பம் படி வழங்குண்டே அறுத்து பாவையர் மேல் வைத்த ஆவாலை வெறுத்து குறியாக விஸ்வமானந்தம் குறித்து சந்தானிலை தன்மையை மறுத்து சுகசண்டன நகர்மேவிய பகவான் பதவர தாவியே எங்க தீபத்தை கொண்டு வா. நாதனா மதுசூதனா கருணக்காதனா நான் தற்சமயம் உன்னை கட்டப் போகிறேன். கட்ட முடியும் என்றால் என் ஞானத்தில் அமர்ந்து விட்டீங்க. இனிமேல் என் ஞானத்தை விட்டு நீ எங்கும் போக முடியாது. ஏ கட்டி நான் பாராய் கண்ணனே உன்னை பிடித்து கட்டி பாராய் கண்ணனே உன்னை பிடித்து வந்தது 19 பேர். ஒன்னா ரெண்டா 19 பேர்ல ஒன்னு தூக்கு போட்டு செத்து போச்சு, ஒன்னு இன்றி குச்சி செத்து போச்சு. என்ன ஆச்சுன்னு ஒண்ணு தெரியல. இவங்க 2 பேர் கீழ் புது பாலத்துக்கு யாரு ஆள் அனுப்பிட்டு கட்டுறன்னு சொன்னது யாரு? கட்டுறன்னு சொன்னது சகாதேவ மகாராஜா. கட்டுவன் சொன்னது சகாதேவ மகாராஜா. கட்டுன்னு சொன்னது பகவான். ஒன்னு நின்னபடியே செத்து போய் கிடக்குது, ஒண்ணு செத்து போய் கிடக்குது. சரி, இது எப்படிதான் ஆகட்டும் சமாச்சாரம்? எப்படிதான் ஆகட்டும்னா சகாதேவ மகாராஜா பெரிய கொலை கேஸ் ஆயிடுமேபா. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஆமா, செய்யாரு. நீங்க 19 பேரா நாடகாரீங்க? 19 பேர். சரி, இந்த ஊரு அம்போகம் எவ்வளோ? ஊரே அம்போகம் எவ்வளோன்னு கேட்டேன். அம்போகம் கேக்குறியா? 45,000. எனக்கு கொடுக்க பாத்துங்க. உனக்கு மட்டும் 45,000. மொத்த பேருக்கு சேர்த்து நான் எனக்கு கணக்கு தெரியும். சரி, எப்படி ஒரு 1,20,000 ரூபாய் வாங்கிருப்பாங்க? வாங்கிருக்கலாம். 1,18,000 என்கிட்ட கொடுத்துருங்க. 1,18,000 உங்ககிட்ட குத்துட்டா மீதி எவ்வளவு இருக்குது? 2 லட்சம். 2,000 ரூபாய் இருக்குது. 2,000 ரூபாய் நீங்க 17,000 ரூபாய் எடுத்துமாங்க. எடுத்துக்கிட்டு போனா நான் இந்த ஊர் தலைவர், மணிகார், பெருதனகாரு, போலீஸ்காரு, ஏட்டு எல்லாரையும் பார்க்கணும். அதனால நீ இந்த கேஸ் இல்லாம முடிச்சிடறேன் நான். அப்படியே நீ சரி, நம்ம கேட்டு வரேன் நான். ஓகே. டேய், இது போச்சு. என்னன்னு கூப்பிட்டா? சானே.
பைத்தியக்காரா சாமின்னு கூப்பிடணும். சரி சாமி சாமி போயிடுச்சுடா இது. சாமின்னு கூப்பிட்டியா காமின்னு கூப்பிட்டியா? சாமி சகாதேவ சிகாமணி அவர்களே காவல் டேய் இதுதான் இது கரண்ட் அப்பா இருக்குது. ஏங்க பகவானை கட்டுவன்னு சொன்னீங்க பாரு. ஆமா கட்டிக்கலாம் நீங்க. கண்ணபுரானை தச்சமை இறுக்கி கட்டியா கட்டி விட்டுருக்கேன் பாரு. சரி கொஞ்சம் கட்ட விடுங்க பேசும் அளவுக்கு. கொஞ்சம் வர்றேன் பேசுவார் போய் வார்.